நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். கூறுவீர் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆராதிப்பேன், முழுவதோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவினீரே, இதுவரை உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவினீரே, இதுவரை உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். எல்ரோயி, எல்ரோயி, என்னை ரோயி, ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தெய்வீக வல்லமை பிள்ளைகள் மேல் இறங்குகிறேன், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. சிறியோர் மேல் அபிஷேகம் இறங்கட்டும், அசையட்டும் ஆண்டவரே. அசைந்தாடுகிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் இறங்கட்டும். யெகோவா ராப்பா, யெகோவா ராப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ராப்பா, எனக்கு உடல் சுகம் தந்தீரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. யெகோவா ராப்பா, யெகோவா ராப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ராப்பா, யெகோவா ராப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை
முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன். வல்லமை தெய்வீக வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே. சிறுவர் மேல் பெரியோர் மேல் அவையை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அபிஷேகத்தால் நிரப்பும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தால் நிரப்பும் அபிஷேகம் இறங்கட்டும். தெய்வீக வல்லமை வானம் திறக்கப்படட்டும். உன்னதத்திலிருந்து தெய்வீக வல்லமை எங்கள் மேல் இறங்கட்டும். அபிஷேகம் இறங்கட்டும். காற்றாக அக்கினியாக இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்கள் மேல் அனுப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் இறங்கட்டும். நிரப்பு 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 வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே. விட்டுக் கொடுங்க. யார் யார் கேட்கிறீர்களோ அவர்களெல்லாம் யாரெல்லாம் கேட்கிறீர்களோ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இறங்கட்டும் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை நிரப்பும் ஆண்டவரே நிரப்பும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வல்லமை தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இறங்கட்டும் இறங்கட்டும். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோயில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமுடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிக்கும் கூடும் கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாள் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அது நீரூற்றுள்ள இடமாக மாறுகின்றது. முதல் பருவமழை அதை நீர்நிலைகளை நிறைந்த இடமாக்கும். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றனர். பின்பு சியோனின் தெய்வங்களின் இறைவனை காண்பார்கள். படைகளின் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருள். படைகளின் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோபின் கடவுளே, எனக்கு செவி சாய்த்தருளும். நம் மத்தியில் எழுந்தருளியிருக்கிற படைகளின் ஆண்டவர்,
விண்ணுலகிலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே நாம் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்த கடவுள் விண்ணிலிருந்து இறங்கி வந்து நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொடுக்க வந்திருக்கிறார். ஏனென்றால் இவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்கிற கடவுள். இவரை தேடி வந்த யாரையும் அவர் வெறுமையாக அனுப்புவதே இல்லை. அருமையானவர்களே, இவர் அற்புதத்தின் கடவுள், இவர் அதிசயங்களை செய்கிற கடவுள், ஆராதனைக்குரிய கடவுள், என்றும் வாழ்கிற கடவுள். நான் இருக்கிற கடவுளாக இருக்கிறவன் என்று மோசையோடு கூறினார். இன்று நம்மோடு மெய்யாகவே இந்த பலிபீடத்திலே எழுந்தருளி வந்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதில் கொடுக்க வந்திருக்கிறார் இந்த ஆண்டவர். அவரை நம்பியவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவர்களை தேடி வந்த யாரையும் அவர் வெறுமையாக அனுப்புவதே இல்லை. எல்லோரையும் ஆசீர்வதிக்கிற கடவுள் மெய்யாகவே நம் மத்தியில் இருக்கிறார். எனவே இந்த ஆண்டவரை நாம் 2 கரங்களை உயர்த்துங்க மக்களே. உங்கள் 2 கரங்களை உயர்த்தி இந்த ஆண்டவரை நாம் வரவேற்போம். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்துங்க. அப்படியே 2 கரங்கள், அழகான கரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு இந்த ஆண்டவரை நாம் எல்லோரும் வரவேற்போம். எல்லாரும் வாய் திறந்து ஏசப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே எக்கால துணியோடு கூப்பிடும் மகளே, எக்கால துணியோடு கூடு. இயேசுவே 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 ஆண்டவரே, இயேசுவே இரட்சகரே, இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர் தகப்பனே, என் இருக்கிற கடவுளாக இருக்கிறவர், ஒருபுறம் மாறாத கடவுள், புகழ்ச்சியின் போது அற்புதங்களை செய்கிற கடவுள். ஆண்டவரே இப்பொழுது கூட இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சின்ன சீலாம்பு கட்டுகளை உடைத்தது போல மக்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே நோயின் கட்டுகள், பலவிதமான கட்டுகளோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய கட்டுகள் உடைக்கப்படட்டும். தீமையின் கட்டுகள், அந்தகார சக்தியின் கட்டுகள், தேவைகள் பில்லி சூரிய கட்டுகள், மந்திரவாத கட்டுகள் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இரட்சகரே, இயேசுவே 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 ஆண்டவரே, இயேசுவே தாவீதின் குமாரனே. அப்பா அப்பா, அந்த எரிக்கோ மதிலை உடைத்தது போல பிள்ளைகள் வாழ்க்கையில் சகல கட்டுகளை உடைத்து ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. எல்லோரும் எழுந்திருங்க மக்களை, எல்லோரும் எழுந்திருந்து உற்சாகமாக ஆண்டவரை போற்றி ஒரு பாடல் பாடி கிடக்கிறது. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஒவ்வொரு பிள்ளைகளிலும் அந்த அபிஷேகம் நிறகட்டும். ஆண்டவரே பெரியோர் மேல் ஊற்றப்படட்டும், ஊற்றம் ஆண்டவரே. இந்த தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு மேலும் நிரப்பம் ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் நிறங்கட்டாவியே அசைவாடுபடியாக பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் இறங்கட்டும். சகல கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே, சகல கட்டுகள் உடைக்கப்படட்டும்.
நீர் எங்களை கண்ணின் மணி போல காத்து வருகின்றீர். அதற்காகவும் போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகின்றோம் இறைவா. நீர் என் கண்களுக்கு விலையேறப்பெற்றவன் விலையேறப்பட்டவன் என்று கூறிய இறைவா, நீர் எங்களை உமது கரங்களில் தாங்கி காத்து வருவதற்காக உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகின்றோம். கடந்த 3 நாட்களாக நாங்கள் உம் பாதத்தில் அமர்ந்து உம்மை உணர்ந்து உம்மை போற்றி புகழ்வதற்கு நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்காக இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இறைவா, நீர் எவ்வளவு நல்லவர், வியப்புக்குரியவர். ஆண்டவரே, நீர் நாயனாயிருந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வந்ததற்காக இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி கூறினோம். இறைவா, எங்களை பல்வேறு இடங்களில் அழைத்து வந்து ஒன்றாக இணைத்து ஒரு குடும்பமாக உம்முடைய பிள்ளைகளாக இணைத்ததற்காக இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகின்றோம். இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய இறை வார்த்தையை வாசிக்க, கேட்க, மறைவுரை கேட்க, விளக்கம் கேட்க, உம்மை இன்னும் அதிகமாக அறிந்து புரிந்து உணர்ந்து வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகிறோம். இறைவா, உம்முடைய ஒப்பற்ற செயலுக்காக நீர் இன்று உம்முடைய திரு இரத்தத்தையும் திரு உடலையும் உணவாக கொடுத்ததற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம், போற்றுகின்றோம். போடுகின்ற இறைவா, உடைய ஒப்பற்ற அன்பிற்காக உடைய இரக்கத்திற்காக நான் உலகம் முடிவரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறிய இறைவா, இந்த நற்கருணை வடிவின் வழியாக எங்களோடு இருப்பதற்காக, எங்களை வழி நடத்துவதற்காக, எங்களில் ஒருவராக இருப்பதற்காக உம்மை போற்றுகின்றோம், போடுகின்றோம். இறைவா, இந்த நாளுக்காக நன்றி கூறின இறைவா, நாங்கள் இங்கிருந்து சென்ற பின்பு எங்கள் இல்லங்களில் உமது சாட்சியராக வாழ எங்களுக்கு ஆற்றலையும் சக்தியும் தர வேண்டும் என்று நான் வேண்டும். இறைவா, நீர் எங்களோடு என்றும் இருக்கிறேன் என்பதை நாங்கள் உணர்வது வழியாக நாங்களும் உங்களோடு உம்மோடு என்றும் இருக்கிறேன் என்ற ஒரு மனநிலையோடு ஒவ்வொரு மணித்துளியும் வாழ எங்களுக்கு ஆற்றலையும் சக்தியும் தர வேண்டும் என்று இறைவா இந்த நேரத்தில் வேண்டுகிறோம். இந்த புனிதமான நேரத்தில், இந்த புனிதமான காலை வேளையில் நாங்கள் உம்மோடு இணைந்திருக்க ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து நினைத்து உமக்கு நன்றி கூறினோம். இறைவா, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நாங்கள் உமக்கு சாட்சியாக வாழவும், உம்முடைய எங்களுடைய சாட்சியத்தின் வாழ்வு வழியாக மற்றவர்கள் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள ஆற்றலை சக்தியும் தர வேண்டும் என்று வேண்டிட்டோம். இறைவா, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, தந்தை வழியாக நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். நோயோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை எந்த இடத்தில் என்ன வியாதி இருந்தாலும் இந்த நேரத்திலே ஆண்டவரே நீர் தொட்டு பிள்ளைகளை குணப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஏனெனில் அற்புதங்களை செய்கிற கடவுள், அதிசயங்களின் தேவன், ஆராதனைக்குரிய கடவுள் ஆண்டவரே. பிரச்சனைகள், குடும்பத்திலே பிளவுகள், பலவிதமான பிரச்சனைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, பாரங்களை உள்ளத்திலே ஏந்தி வந்திருக்கிற பிள்ளைகள், பெரும் சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மன சாந்தம் உடையவன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரேன். ஆண்டவரே, எங்களுடைய பாரங்களை எல்லாம் உடைய பாதத்தில் இறக்கி வைத்து நாங்கள் இங்கிருந்து செல்லும் பொழுது ஆண்டவரே மகிழ்ச்சியான உள்ளத்தோடு செல்லும்படியாக எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உடல் நோய்கள் முற்றிலுமாக மறைந்து போகட்டும் ஆண்டவரே. உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொன்றையும் நீர் தொட்டு குணப்படுத்த வல்லவர். ஏனெனில் நோயோடு வந்த எல்லோரையும் குணப்படுத்தினீர். இந்த நாளிலும் இங்கே நோயோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணப்படுத்தும் ஆண்டவரே. தொழில் தடையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவோ முயற்சி எடுத்தும் தொழில் இல்லையே என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், இந்த தொழில் தடைகளை எல்லாம் எடுத்து மாற்றி நல்ல தொழில்பாடுகள் கிடைக்க கிருபை செய்யும்.
கடலிலே நல்ல மீன்பாடு கிடைக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யும். கரையிலே தொழில் செய்கிற பிள்ளைகள் கரங்கொண்டு செய்கிற தொழில்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பல குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் உள்ள குடிப்பழக்கத்தை குடிநோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே நீர் என்றும் வாழ்கிற கடவுள் ஆண்டவரே. வாலிப சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வாலிப நாளில் உன்னை படைத்தவரே வாஞ்சையோடு தேடு என்று சொன்னீரே. அந்த வாஞ்சை இந்த மக்களுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு பிள்ளைகளாக வளர நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. தீமையான பழக்கங்களுக்கு இந்த குழந்தைகள் அடிமையாக ஆகாதபடி அவர்களை பாதுகாத்து கொள்ளும். எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் நல்லவர்கள் ஆள நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. இப்போ ஒரு விதமான நல்ல ஒரு அரசை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த பிரதேசத்தில் உள்ள சகல ஜாதி ஜனங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும். எங்கள் திருத்தந்தை ஆடினல் பேராயர்கள் ஆயர்கள் குருக்கள் கன்னியர்கள் சகல இருபால் தலைவர்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே எங்களோடு வந்து இந்த அதிகாலையிலே ஆண்டவரே திருப்பலி ஆற்றி இந்த அவராது நடத்தி எங்களுக்காக ஜெபித்த தந்தையை ஒப்பு கொடுக்கிறேன். தந்தையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல உடல் நலத்தை கொடுத்து உள்ளத்திலே மகிழ்ச்சியை கொடுத்து தேவ ஆசீர்வாதங்களால் நிரப்பும் ஆண்டவரே. எங்கள் ஊழியர்கள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். தொடர்ந்து நாங்கள் இந்த ஊழியத்தில் நிலைத்திருக்க எங்களை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. பாடல் குழுவை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறேன். எலக்ட்ரிஷியன் உறுதி ஓட்டுநர் காவலர் சகலரையும் ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இல்லங்களில் தகப்பனே திருமண தடையோடு இருக்கிற பிள்ளைகளை திருமண தடைகளை எடுத்து மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கற்பத்தை நீர் ஆசீர்வதியும். குழந்தை பாக்கியம் கடவுளுடைய கொடை என்று சொல்லப்பட்டது. அந்த கொடையால் பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. அற்புதங்களை நாங்கள் காண செய்யும். நீர் அற்புதத்தின் தேவன், அதிசயங்களை செய்கிற கடவுள் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் இந்த இடத்தில் ஏறெடுக்கிற மன்றாட்டிற்கெல்லாம் அதிகாலையில் என்னை நோக்கி ஜெபிப்பன் சத்தத்திற்கு பதில் கொடுப்பேன் என்று சொன்னீரே. நீர் தகுந்த பதிலை கொடுத்து பிள்ளைகள் எதற்காக இந்த இடத்திலே கடந்து வந்தார்களோ அந்த நோக்கத்தை ஆண்டவரே அவள் கேட்பதற்கு நினைப்பதற்கு அதிகமாக கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தியான சென்றலை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதி நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் இது எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தவும் இனி வருகிற தியானங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாகும். இந்த பிரதேசத்தில் உள்ள சகல ஜாதி ஜனங்களையும் ஆண்டவரே உண்மை அறியாத பிள்ளைகளுக்கு உண்மை அறிய செய்ய இந்த இடத்தை நீர் பயன்படுத்தும்படியாகும். சகல நன்மைகளாலும் நீர் நிரப்பும்படியாக எங்களை ஆன்மீக இயக்குநரை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை அவரை ஆசீர்வதித்து அவர் எங்களை நல்ல முறையில் வழிநடத்த நீர் கிருபை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே உம்மை வேண்டி மன்றாடுகிறேன். ஆமென். வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் வழங்கி நீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருச்சாதனத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபலை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இழைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாகும்.